பிரசாந்த் கிஷோர் சொல்லி எல்லாரும் ஜெயிச்சாங்களே, அப்போது பிரசாந்த் கிஷோர் வந்து இந்திய பிரதமர் ஆகிட முடியுமா? முடியாது. அதுக்கு வந்து முக்கியத்துவம் தராத ஒன்று வந்து என்னென்னா, முதல் முறை வாக்காளர்கள், யூத். திமுக ரொம்ப ஸ்ட்ராங்காக எதிர்க்கிறார். தீய சக்தி அப்படின்னு சொல்கிறாரு. அப்படி சொல்லும்போது இவங்க ஒரு மறுப்பு வார்த்தை கூட சொல்லலை. ஒருவேளை உதயநிதியை முன்னிறுத்தி நீ பேசுப்பா விஜய் அகேன்ஸ்ட் அப்படின்னு சொல்லியிருந்து அப்படி பண்ணியிருந்தா கூட இத்தனை இந்த 108 சீட்டுன்றது கண்டிப்பாக குறைஞ்சிருக்கின்றது. அந்தந்த கட்சிக்குன்னு எடுக்கும்போது பல தலைவர்களோட பெயர்கள் கூட சேர்ந்து வந்துக்கிட்டே இருக்குது. இந்த பக்கம் விஜய்ன்ற ஒரு பேர் மட்டும்தான் அப்படியே நிலையாக இருந்துக்கிட்டே இருந்தது. அந்த காலகட்டத்தில் அவங்களுக்கு இருந்த அந்த திரைப்பிரபலம் உதவாத திரைப்பிரபலம் விஜய் அவர்களுக்கு எப்படி உதவுச்சு? 5Gயோட பெனட்ரேஷன் எங்கெல்லாம் வந்து அதிகமாக ஸ்மூத்தாக இருந்ததோ அங்கெல்லாம் வந்து விஜய் அதிக வாக்குகள் வாங்கியிருக்காரு. விஜய் அதிகம் விமர்சித்து வந்த மீம்ஸ் எல்லாமே வந்து விஜய் கட்சியே பண்ணாங்களோ, அது வந்து அவங்களுக்கு கேம்பெயினில் ஒரு பார்ட்ன்றது என்னுடைய அசைக்க முடியாத ஒரு கருத்து. இது மட்டும் நான் ஸ்ட்ராங்காக சொல்லுவேன். அறத்தமிழர்களுக்கு இனிய வணக்கம். நம்முடைய இந்த சேனலில் பல்வேறு அரசியல் பதிவுகளை பார்க்குறோம். அதே நேரத்தில் கடந்த கால தேர்தல் வரலாறுகளை கூட நம்ம நேயர்களுக்கு நம்ம தொகுத்து கொடுத்துருக்கோம். அதில் என்ன ப்ளஸ் என்ன மைனஸ்ன்னு. இப்போது 2026 நடந்து முடிந்த இந்த தேர்தலில் சயின்டிஃபிக் டேட்டா, அதில் என்ன நடந்தது, தேர்தல் முடிவுகள் என்ன மாற்றம் ஏற்பட்டது என்பதை குறித்து நம்மிடையே பேசுவதற்கு திரைப்பட இயக்குனரும் ஏஐனுடைய நிபுணருமான டேட்டா பகுப்பாய்வாளர், ஒரு தரவு பகுப்பாய்வாளராக இருக்கக்கூடிய திரு ஐஎஸ்ஆர் செல்வகுமார் அவர்கள் நம்மளோடு இணைந்திருக்கிறார். அவரோடு நம்ம பேசுவோம். சார் வணக்கம். 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 சரி, இப்போ நம்ம பல தேர்தல்களை கடந்து வந்திருக்கிறோம். சில நேரங்களில் சிலருடைய மரணம் தேர்தல் முடிவுகள் மாற்றி கொடுத்துருக்கிறது. மருத்துவமனையிலிருந்து தேர்தல் முடிவுகள் மாறியிருக்கு. டெல்லியில் வந்து வெங்காய விலையை வந்து தேர்தல் முடிவுகள் மாற்றம் ஏற்பட்டுதான், விலைவாசி உயர்வு தேர்தல் முடிவுகளை மாற்றி கொடுத்ததெல்லாம் பார்க்குறோம். ஆனால் இங்கே இந்த 2026 தேர்தலை பொறுத்த மட்டும் நாங்கள் ஒரு பெரிய, நானும் கூட சர்வே பண்ணோம், நம்ம சேனலில் பண்ணோம், அந்த ரிசல்ட்ஸ் எல்லாம் கூட பார்த்தோம். அதில் நாங்கள் எல்லாருமே வந்து ஒரு சில விஷயங்கள் கூர்மையாக மக்களோட போகும்போது திமுக இனி ஆட்சியிலிருந்து இறங்க போகுதுன்னு நாங்கள் எங்களால் கண்டறிய முடிஞ்சுது. ஆனால் விஜய் அவர்கள் தவக ஆட்சி அமைக்கும்னு எங்களால் கண்டுபிடிக்க முடியல. அப்போ என்ன நடந்தது, என்ன இந்த பீப்புளுடைய இங்கே என்ன டேட்டா என்ன ஓடிக்கிட்டு இருந்தது, என்ன மேஜிக் நடந்தது? டு பிகின் வித், உங்களுக்கு இருந்த அதே ஆச்சரியம் தான் எனக்கும். தேர்தல் நடக்கும்போதும் நடந்து முடிந்த பின்னும் டோட்டலி அன்எக்ஸ்பெக்டட். ஆனால் ஏதோ ஒரு மாற்றம் நடக்குது அப்படின்றத வந்து ஒரு தரவு பகுப்பாளராக என்னால் வந்து உணர முடிஞ்சுது. ஸோ இந்த எலெக்ஷன் வந்து எப்படி நடந்தது அப்படின்னா, மற்ற கட்சிகளை பொறுத்த வரைக்கும் வழக்கமான தேர்தல் உத்திகளோடு நடந்தது. அதாவது வீட்டுக்கு வீடு போய் துண்டு பிரசுரங்கள், மேடை போட்டு பேசுகிறது, அப்புறம் செய்தித்தாள் வழியாக, வானொலி வழியாக, டிவி வழியாக எல்லோரையும் ரீச் பண்ணுறது, இன்டர்நெட் வழியாக, சமூக வலைத்தளங்கள் வழியாகவும் ரீச் பண்ணுறது அப்படின்னு நடந்தது. இப்போ சில தேர்தல்களாகவே இந்த மாற்றம் வந்துருச்சு. ஆன்லைன் வழியாக நம்ம வந்து வாக்காளர்களை ரீச் பண்ணணும் அப்படின்னு. இப்போ கடந்த தேர்தலில் வந்து திமுக ஜெயித்ததுக்கு ஐபேக் கூட சேர்ந்து அவங்க வந்து அவங்க தேர்தல் 21 தேர்தல், ஆமாம், அந்த தேர்தலில் வந்து ஐபேக் நிறுவனத்தோடு சேர்ந்து அவங்க வந்து வாக்காளர்களை அணுகுனாங்க அப்படிங்கிறது பரவலாக சொல்லப்படுது. ஓகே, ஸோ அது வந்து இனிமேல் எல்லா கட்சிகளும் இப்படி ஏதோ ஒரு நிறுவனத்தோடு சேர்ந்து தான் பண்ணி ஆகணும். அந்த காலகட்டம் நம்ம வந்து வந்தாச்சு. ஏன்னா வழக்கமான உத்திகளுக்கு இணையாக இன்டர்நெட் வந்து இன்றைக்கி அதோட வேகமாக பரவக்கூடிய ஒரு இடத்துக்கு வந்துச்சுன்னும் போது அது வழியாக எப்படி வாக்காளர்கள் அணுகலாம், அவங்க மனசை மாற்றலாம், நமக்கேற்ற மாதிரி அவங்கள வந்து அவங்க வாக்குகளை பெறலான்றதுக்கு வந்து உத்திகள் தேவை. அதை வகுத்து தர வல்லுநர்களும் நமக்கு வந்து தேவை. ஸோ அதில் பிரசாந்த் கிஷோர் ஒரு பெரிய சூப்பர் ஸ்டாராக அவர் இருந்தார். ஓகே, ட்ரெண்ட் செட்டர் அவர். அது வந்து நம்ம நீங்கள் தேர்தல்னு பேசும்போது இந்திய தேர்தல் வரலாறு நீங்கள் எடுக்கும்போது அதில் திடீர்னு ஒரு டெக்னோக்ராட் உள்ளே வரார். பிரசாந்த் கிஷோர் அப்படின்றது வந்து உள்ளே வந்தார். அவர் இந்திய அளவுலையும் சரி, நம்ம மாநில அளவுலையும் சரி ஒரு பெரிய தாக்கத்தை வந்து உண்டாக்குனார். சரி, இப்போ இந்த இடத்துல ஒரு சின்ன கேள்வி என்னென்னா, நம்ம டேட்டா எல்லாத்தையுமே இப்போ இந்த இப்போ போய் உட்காந்து பேசிகிட்டு இருக்குன்னு நினைப்பாங்க. நிறுத்தி நிதானமாக நாம் ரிவைஸ் பண்ணி சொல்கிறோம் அப்படின்றது தான் மக்களுக்கு இந்த இதில் நம்ம சொல்கிற செய்தி. பிரசாந்த் கிஷோர் மற்றவர்களை வந்து அவரால் வந்து வெற்றி பெற வைக்க முடிஞ்சது. ஒரே ஒரு தேர்தல் உத்தரப்பிரதேசத்தில் என்னோட கோஆப்ரேட் பண்ண முடியல, அதனால் நான் வெற்றி தர முடியல. ஆனால் அவரே தேர்தலில் அவர் களம் காணும்போது அவருக்கு செட்பேக் வருது. அப்போ அந்த டேட்டா அங்கே ஒர்க் ஆகலையா? இட் இஸ் லைக் கோச் வெர்சஸ் பிளேயர். சச்சின் வந்து வேர்ல்டுலேயே நம்பர் 1 பிளேயர்.
ஆனால் அவருக்கு ஒரு கோச் இருப்பார். அப்போ அவர் சச்சினை விட நல்லா விளையாடுவாரா அப்படின்னு கேட்டால் கிடையாது. ஏன்னா கோச் என்பவர் வந்து தூரம் இருந்து விலகி இருந்து அந்த பிளேயரை பார்க்குறாரு. அவர் செய்யக்கூடிய தவறுகள், நீங்கள் என்ன செய்யணுன்ற ஒரு ஆலோசனை, இதெல்லாம் வந்து தூரத்துலேருந்து அவரால் கொடுக்க முடியுது. அவரே பிளேயர் ஆகும்போது அந்த கிரவுண்டில் இருக்கக்கூடிய அழுத்தங்கள் வந்து அவர் மேலே வரும். அவரே தவறுகள் செய்வார். அதனால் வெற்றி தோல்வி ஏதோ ஒன்று அவருக்கு கிடைக்கும். பிரசாந்த் கிஷோருக்கு அப்படி தான் நடந்தது. நம்ம அதை அப்படி தான் அணுகணும். ஸோ அதனால் பிரசாந்த் கிஷோர் சொல்லி எல்லோரும் ஜெயித்தாங்களே, அப்போது பிரசாந்த் கிஷோர் வந்து இந்திய பிரதமர் ஆகிட முடியாது. ஓகே, ஏன்னா ஒவ்வொரு ஃபேஸ்க்கும் ஒரு வேல்யூ இருக்குது, மக்களோட அவங்களோட அணுகுமுறை இருக்குது. இதெல்லாம் தாண்டி கலவைக்கிலோ ஓடுற குதிரையில் கட்டலாம் அப்படின்னு சொல்லி ஒரு சொல்லவாடை. ஆமாம், அப்படி எடுத்துக்கணும். அப்போ இந்த தேர்தல், இந்த 2026 தேர்தலில் எல்லா மீடியாவுமே அவங்க வந்து ஒரு சில பேர் கலந்த ஒரு இதுக்கு முன்னால் நார்த் இந்தியா மீடியாவில் எல்லாம் சொல்லுவாங்க, இதிலேருந்து இவ்வளோ இந்த ஆட்சி மாற்றம் இப்படி தான் நடக்கும் அப்படின்னு. எல்லா மாநிலங்கள்லையுமே அது ஒர்க் அவுட் ஆச்சு. நம்ம மாநிலத்தில் பர்டிகுலராக அந்த ஒரு அவங்களாலையுமே கணிக்க முடியல. இது தாவேகாவினுடைய டீம்னாலையுமே கணிக்க முடியல. அப்போ அங்கே என்ன ஒர்க்கு நடந்துச்சு? அதான் இது வந்து முக்கியமாக எல்லோரும் கவனிக்க தவறின ஒன்று அப்படின்னா, எல்லாம் கவனித்தாலும் அதுக்கு வந்து முக்கியத்துவம் தராத ஒன்று வந்து என்னென்னா, முதல் முறை வாக்காளர்கள், யூத் 30 லட்சம் பேர். ஆமாம், 30 லட்சம் பேர் வந்து உள்ளே வந்துட்டாங்க அப்படின்றது வந்து பெரிய விஷயம். அவங்க வந்து எப்படி மற்ற வாக்காளர்கள் வந்து வித்தியாசப்பட்டாங்க அப்படின்னா, நான் வந்து ஓட்டு போட்டேன் வீட்டுக்கு போயிட்டேன் அப்படிலாம் இல்லை. அவங்க தே வாண்டட் டு பார்ட்டிசிபேட் இன் எவ்ரி மொமெண்ட் ஆஃப் த எலெக்ஷன். அவங்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு என்ன சொல்கிறது, அவங்களுடைய ஆற்றலை நான் சொன்னால் ஏதாவது நடக்கும், என்னால் ஒரு விஷயத்தை மாற்ற முடியும் அப்படின்னு செய்யக்கூடிய ஒரு 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 பெரிய ஈவெண்ட்டாக வந்து அந்த எலெக்ஷன் வந்து. அதுக்கு காரணம் சார், இதுக்கு முன்னாலேயும் ஒவ்வொரு வருஷமும் ஒரு யூத் வராங்க, அந்த பர்சன்டேஜ் வேணால் டிஃபர் ஆகலாம். என்ன காரணம் சார்? விஜய் இல்லை, விஜய் வந்து முக்கியமான காரணம், அது வந்து நம்ம மறுக்கவே கூடாது. ஓகே, இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கிறதுக்கே வந்து காரணம் வந்து விஜய் தான். ஓகே, அவர் வந்து வந்தார், வென்றார், ஆண்டு கொண்டிருக்கிறார் அப்படிங்கிற இந்த அடிப்படையில் தான் நம்ம வந்து இதை பேசிகிட்டு இருந்தோம். இது எப்படி நடந்தது, இது அடுத்த தேர்தலையும் தொடருமா அப்படிங்கிறது தான் வந்து கேள்விகள் நம்ம முன்னாடி. ஸோ யூத் வந்த உடனே முதல்ல அவங்களுக்கு வந்து அவங்களை ஈர்க்கக்கூடிய ஒரு முகமாக வந்து யார் இருக்கிறா அப்படின்னு பார்த்தா, பிரபல முகமாக வந்து விஜய் தான் இருக்கிறார். ஸோ அந்த ஃபஸ்ட் டைம் ஓட்டர்ஸ் வந்து இந்த தேர்தலுக்குள்ளே வரும்போதே வந்து அவருடைய ரசிகராக இருந்து உள்ளே வராங்க அப்படின்றது தான் வேறு முக்கியமான விஷயம். ஸோ நாங்கள் வந்து தேர்தலில் எனக்கு ஆர்வம் இருக்குது, உள்ளே வந்தோடனே இவங்களை பார்த்து ஓட்டு போடலாமா, இவங்களை பார்த்து ஓட்டு போடலாமா, இவர் என்ன சொல்கிறான்னு கேட்டு என்னோடய ஒப்பீனியனை மாற்றிக்கிறேன் அப்படியெல்லாம் வரவே இல்லை. அவங்க வரும்பொழுதே உள்ளே வந்து விஜய் ரசிகராக வந்துட்டாங்க. ஓகே சரி, அப்படி இந்த முறை வந்து இன்னொரு மிஸ்டேக்ஸ், நீங்கள் கவர்மெண்ட் ஸ்டாஃப் கூட இதில் நிறையா ஓட்டு வந்து திமுக மீது அதிருப்தி இருந்தது பார்த்தோம். அது அதிமுகவுக்கு போகணும்னு நம்ம நினச்சோம், ஆனால் அதுவும் தாவேகாவுக்கு போகிறதா பின்னால் நம்ம பார்த்தோம். அப்போது அந்த ரசிகர்கள் மனோபான்மை மட்டும்தான் காரணமாக, இதுக்கு முன்னால் ஆண்டு கொண்டிருந்த திமுக, அதாவது அவர்கள் அவர்கள் வந்து வெற்றியை பறி கொடுத்ததுக்கு ஏதாவது ஃபேக்டர்ஸ் இருக்குது? இன்ஃபேக்ட் வந்து திமுக வந்து இந்த இப்போ ஆட்சி இழக்கும்போது அவங்க நல்லாவே ஆட்சி செய்தாங்கன்றதான் வந்து பொதுவாக ஒரு கருத்து இருந்தது. ஓகே, அவங்களோட நலத்திட்டங்கள், கவர்னன்ஸ் எல்லாமே ஓரளவுக்கு பெட்டர், ஊழல் இருந்தாலும் குறைவாக தான் இருந்தது, கல்விக்கு நிறையா செஞ்சுருந்தாங்க, மாணவர்கள் அடுத்தடுத்த கட்டும் போது நிறைய திட்டங்கள் இருந்தது, வேலைவாய்ப்பு இருந்தது, தொழில் வந்தது, ஜிடிபியில் முன்னேறிட்டோம், அப்படி எல்லா ஃபேக்டர் இருந்தது. ஆனால் எனக்கு பிடித்த வசீகரமான ஒரு முகம் அப்படின்னு ஒன்று வரும்பொழுது ஒருத்தர் வந்துட்டார், அவங்க பின்னாடி யூத் திரள்றாங்க. அது வந்து திமுகவுக்கும் தெரிஞ்சது, அதிமுகவுக்கும் தெரிஞ்சிருந்தது. ஆனால் என்னென்னா ஒரு அண்டர் எஸ்டிமேட் பண்ணிட்டாங்கிறது ஒரு வாக்காளராக என்னுடைய கருத்து. பொலிட்டிக்கல் அனலிஸ்ட்டு, டேட்டா அனலிஸ்ட்டு இதெல்லாம் விட்டுருங்க. கேம்பெயின் நடக்கும்போது விஜய் வந்து அவருடைய திரைக்கதையில் வர மாதிரி சிம்பிளாக ஒன்று பண்ணார். நான் ஹீரோ, எனக்கு எதிர்க்க ஒரு வில்லன் இருக்கிறான், அந்த வில்லன் தான் திமுகன்றதை வந்து முதல் மீட்டிங்கில் ஒரு ரெண்டு சக்தி தான் வந்து நிலைநிறுத்தார். அதை திரும்ப சொல்லிக்கிட்டே இருந்தார். அதை கேலி பண்ணிட்டு இருந்தாங்களே வழிய அவருடைய ஆதரவாளர்களுக்கு அது மனசில் ஆழ பதிஞ்சிச்சு. ஓகே, எப்படி நம்பியார் வந்து ஒரு காலத்தில் வந்து எம்ஜிஆருக்கு அகேன்ஸ்டாக, சிவாஜிக்கு அகேன்ஸ்டாக வில்லனாக நிலைநிறுத்தினாலும் ரியல் லைஃப்லையுமே ஒரு வில்லனாக தான் பார்த்தாங்க மக்கள். ஓகே, ஸோ அந்த மாதிரி வந்து விஜய்க்கு எதிராக அந்த காலகட்டம் நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு 2 ஜென்ரேஷன் முன்னால் அப்படி இருந்தாங்க. இன்னைக்கு அப்படி வரும் பொழுது இதுக்கான கவுண்டர்ஸ் வந்து ஐடி விங், அந்த அவங்க வச்சிருக்கிற டிஎம்கே ஐடி விங்கில் தான் நடத்தினாங்க. அங்கே இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் செகண்ட் லீடர்ஸ் வந்து அதுக்கான ப்ராப்பர் ஆன்சர் விஜய்க்கு பண்ணாமல் போயிட்டாங்க. பண்ணவே இல்லை. நான் தான் சார் நான் வந்து ஒரு வாக்காளராக தேர்தலை வேடிக்கை பார்க்கறாக வந்து எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா, விஜய் ஒரு பக்கம் அதிமுகவை வந்து
திட்டிக்கிட்டே இருக்கார். ஓகே, திமுக ரொம்ப ஸ்ட்ராங்காக எதிர்க்கிறார், தீய சக்தி அப்படின்னு சொல்கிறாரு. அப்படி சொல்லும்போது இவங்க ஒரு மறுப்பு வார்த்தை கூட சொல்லலை. அவங்க வைக்கிற எல்லா குற்றச்சாட்டுகளையும் ஜஸ்ட் லைக் தட் புறந்தள்ளிக்கிட்டே போனாங்க. அது ஒரு பெரிய மிஸ்டேக். ஏன்னா தே அண்டர் எஸ்டிமேட்டட் விஜய். நம்ம விஜய் பேரை கூட சொல்ல வேணாம், அப்படி ஒன்றும் பெரிய ஆள் இல்லை அப்படிங்கிற ஒரு மனப்பான்மை வந்து அவங்களோட எலெக்ஷன் கேம்பெயினில் இருந்தது. தட் வாஸ் ராங். அவங்க வந்து அங்கேயே கவுண்டர் கொடுத்துருந்து ஒருவேளை உதயநிதியை முன்னிறுத்தி நீ பேசுப்பா விஜய் அகேன்ஸ்ட் அப்படின்னு சொல்லியிருந்து அப்படி பண்ணியிருந்தா கூட இத்தனை இந்த 108 சீட்டுன்றது கண்டிப்பாக குறைஞ்சிருக்குன்றது ஒரு பார்வையாளராக என்னுடைய கருத்து அது. ஏன்னா இப்போ டேட்டாவாக கூட நான் எனக்கு கொஞ்சம் நடுவில் அந்த சமயத்தில் ஒரு வாய்ப்பு கிடச்சிது. எனக்கு வந்து டேட்டா அனுப்பி அனலைஸ் பண்ணுறதுக்கு வந்து அனுப்பிச்சிருந்தாங்க. அது எப்படின்னா இப்போ நம்ம சும்மா சிம்பிளாக எல்லாருக்கும் புரியுதுக்காக சொல்கிறேன், கூகுள் ட்ரெண்ட்ஸு, எக்ஸ் ட்ரெண்ட்ஸு அப்படின்னு அதில் பார்த்தீங்கன்னா ட்ரெண்டு ஓடிக்கிட்டே இருக்கும். நீங்கள் அந்த ட்ரெண்டில் வந்து தமிழ்நாடு எலெக்ஷன் ட்ரெண்டுன்னு நீங்கள் எடுத்திங்கன்னா அதுக்குள்ளே பல பிரிவுகள் வரும். ஓகே, யார் ட்ரெண்டிங்கில் இருக்காங்க அப்படின்னு பார்க்கும்பொழுது எனக்கு அனுப்பப்பட்ட டேட்டா அதை என்னென்னு பார்த்து அனலைஸ் பண்ணுங்கள். எனக்கு அனுப்பப்பட்ட டேட்டா வந்து ஒவ்வொரு தலைவருக்கும் எப்படி வரவேற்பு இருக்குது பாருங்கள் அப்படின்றது தான் எனக்கு அனுப்பப்பட்ட டேட்டா. ஸோ அப்படி டேட்டா வரும்போது விஜய் அப்படிங்கிற டேட்டாவை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் விஜய் பற்றி நிறையா வந்துக்கிட்டே இருக்குது, வந்துக்கிட்டே இருக்குது, அதிகமாகிட்டே இருக்குது. இப்போது ஆற்றுல தண்ணி ஓடும்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா தண்ணியில் முதல்ல ஏதோ மரம் செடி கொடியெலாம் அடிச்சிட்டு வரும், அப்புறம் கூட அது வரும் இது வரும் எல்லாமே வந்துக்கிட்டு இருக்கோம்ல. ஆனால் விஜய்னு எடுக்கும்போது விஜய் என்ற அந்த ஒற்றை பெயரை தவிர வேறு எதுவுமே வரவே இல்லை. ஆனால் திமுக டேட்டா வரும்போது ஒரு பக்கம் ஸ்டாலின் வருது, ஒரு பக்கம் வந்து உதயநிதி வருது, ஒரு பக்கம் அங்கே லோக்கல் லீடர்ஸ் கனிமொழி வருது, இப்படி எல்லாமே கலந்து வருது. இப்படி ஒவ்வொரு கட்சிக்கும் வந்து வரும்போது பார்த்தா அந்தந்த கட்சிக்குன்னு எடுக்கும்போது பல தலைவர்களோட பெயர்கள் கூட சேர்ந்து வந்துக்கிட்டே இருக்குது. இந்த பக்கம் விஜய்ன்ற ஒரு பேர் மட்டும்தான் அப்படியே நிலையாக இருந்துக்கிட்டே இருந்தது. சார், கடந்த காலத்தில் இப்போ இந்த இடத்துல வந்து விஜய் ஒருத்தர் அப்படின்ற ஏற்கனவே பிரபலமானவராக அவர் இருந்தார் அப்படின்றத ஒரு ப்ளஸ்ஸாக நீங்கள் பார்க்குறீங்களா? 100% ப்ளஸ் சார். அப்படி பார்க்க போனால் ஜெயலலிதா அவர்கள் கலைஞர் அவர்கள் இருந்த காலகட்டத்திலேயே விஜயகாந்த் அவர்களோட என்ட்ரி இருந்துச்சு. அவர் தனித்து தேர்தல்கள் நின்று தான் கூட்டணிக்கு போகிறாரு. அதே போலவே நம்ம ஊரில் இப்போ நரேந்திர மோடி அப்படின்னு ஒருத்தரெல்லாம் அறிமுகமாவதற்கு முன்னால் இருந்தே நம்மளுக்கு கமல்ஹாசன் தெரியும். கமல்ஹாசன் தெரியாதவங்க யார் இருக்க முடியும்? அவர் வந்து அவரும் 2021 தேர்தல் தனித்து ஃபஸ்ட்டு அவரும் களம் காண்கிறார். அந்த காலகட்டத்தில் அவங்களுக்கு இருந்த அந்த திரைப்பிரபலம் உதவாத திரைப்பிரபலம் விஜய் அவர்களுக்கு எப்படி உதவுச்சு? இது வந்து நீங்கள் ரஜினிகாந்த் ஏதோ ஒரு விழாவில் பேசினார், நான் ஏன் எலெக்ஷனில் நிற்கலை அப்படிங்கும்போது இந்த 2 ஜெயண்ட்ஸ் திராவிடன் ஜெயண்ட்ஸை பற்றி பேசும்போது அவங்கள எதிர்த்து நம்ம உள்ளே போகணுன்னா அதில் பணபலம் அப்படின்றது வந்து ஒன்று குறிப்பிட்றாரு அதில். ஓகே, தொண்டர் பலம். இன்றைக்கும் வந்து நீங்கள் தமிழ்நாட்டில் எந்த மூலைக்கு போனாலும் ஏதோ ஒரு சின்ன நூக் அண்ட் கார்னரில் ஏதோ ஒரு விஷயம் வேணும்னா நீங்கள் திமுகவையோ அதிமுகவையோ அணுகுனீங்கன்னா அவங்க தொண்டர்கள் அங்கே போய் அதை செஞ்சு கொடுத்துருவாங்க. அதுதான் இத்தனை வருஷம் அவங்க மேலே இருக்கிற குற்றச்சாட்டுகளையும் தாண்டி அந்த கட்சிகள் நீடித்து இருப்பதற்கான பேஸ்மெண்ட் அது வந்து அவங்கக்கிட்ட இருக்குது. நீங்கள் வந்து அதை தாண்டி ஒரு லோக்கல் தலைமையை நீங்கள் வந்து அங்கே க்ரியேட் பண்ணணும் அப்படின்னா யூ நீட் எனார்மஸ் மனி டு ப்ரொமோட் யுவர் செல்ஃப். அதில் வந்து சந்தேகமே கிடையாது. அரசியல்ன்றது பணம் சார்ந்தது, பொருளாதாரம் சார்ந்தது. அது இருந்தால் தான் வந்து நடக்கும். ஸோ திரு ரஜினிகாந்த் அந்த மேடையில் பேசும்போது இதை வந்து அவர் குறிப்பிட்டார். ஸோ அப்போது நீங்கள் வந்து மக்கள் முன்னாடி நீங்கள் ரொம்ப ரூட்டு கீழே ஏதோ சந்து முனைக்கு ஏதோ ஒரு இந்த தமிழ்நாட்டோட இன்னொரு முனைக்கு உங்களுக்கு வேறு எடுத்துகிட்டு போகணும், அங்கே ஒரு லீடரை நீங்கள் க்ரியேட் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம். ஆனால் உங்களுக்காக வேலை செய்கிற ஆளை க்ரியேட் பண்ணுறது வந்து கஷ்டம். அப்படி நீங்கள் க்ரியேட் பண்ணால் கூட அவங்க பர்ச்சேஸ் பண்ணிடுவாங்க. அது இருந்தது நமக்கு. ஸோ இந்த முறை விஜய்க்கு வந்து என்னென்னா, விஜய் உள்ளே வரும்போதே வந்து ஃபஸ்ட் டைம் வாக்காளர்கள் வந்து உள்ளே வந்துட்டாங்க. அவருக்கு நேச்சுரலி அவருக்கு மேலே ஒரு அதுதான் அந்த தேர்தல் பார்ட்டிசிபெண்ட்ன்றது. ஆமாம், எலெக்ஷன் பார்ட்டிசிபெண்ட் ப்ளஸ் வந்து கேம்பெயின் பார்ட்டிசிபெண்ட். ஓகே, ஸோ அப்போது உள்ள விஜய்க்கு வந்து முதல் முறை வாக்காளர்கள் வந்துட்டாங்க. ரெண்டாவது பணபலம் இல்லாமலே நீங்கள் வந்து தமிழ்நாட்டின் மூலை முடுக்கெல்லாம் போய் சேர்வதற்கு உதவ ஆன்லைன் வந்துடுச்சு, 5G வந்துடுச்சு. ஓகே, சில டேட்டா நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா 5Gயோட பெனட்ரேஷன் எங்கெல்லாம் வந்து அதிகமாக ஸ்மூத்தாக இருந்ததோ அங்கெல்லாம் வந்து விஜய் அதிக வாக்குகள் வாங்கியிருக்கார். ஓகே ஓகே, இது ஒரு டேட்டா. இது வந்து ஒரு ஆமாம். திமுக வந்து தங்களுடைய எதிரியாக அவங்க நீங்கள் நிதானமாக, அதாவது நமக்கு எந்த கட்சி ஃபேவரும் கிடையாது, நம்ம டேட்டா அனலைஸ் மட்டும்தான் பண்ணுறோம். ஆனால் கிட்டத்தட்ட இந்த தரவை நீங்கள் சொன்ன விஷயங்களை திமுகவும் அவங்க ரிவைஸ் பண்ணி சொல்லியிருக்காங்க. நாங்கள்
எங்கள் எதிரி யாருன்னே தெரியல, இப்போ தான் கண்டுபிடிச்சோம் அப்படின்னு. ஸோ இப்போ இந்த ஒட்டுமொத்த இந்த ட்ராவலில் கேம்பெயினில் வந்து பல இடங்களில் அவர் நேரில் போக முடியலனாலும் அவர் வந்து ஊடுருவி இருக்கார் இதில் வழியாக. இதை சிம்பிளாக ஏடிஎம்கேவனோட ஹெட்டும் டிஎம்கே எடப்பாடி அவர்களும் ஸ்டாலின் அவர்களும் ஒரு சில ரீல்ஸ்லேயே ஆட்சி பிடிச்சிட்டாங்க அப்படின்னு அந்த நீங்கள் நம்ம சொல்கிறோம் பல்வேறு வார்த்தைகள் எல்லாம் வச்சு நீங்கள் டேட்டான்னு சொல்கிறீங்க, அவங்க எதோ இன்ஸ்டாவில் ரீல்ஸ் போட்டு ஆட்சி பிடிச்சிட்டாங்க அப்படின்ற அந்த வேர்டு சரியா? ரீல்ஸ் எல்லாம் இருக்குங்க, ரீல்ஸ் இருக்குது, மீம்ஸ் இருக்குது, எல்லாமே இருக்குது, யூடியூப்ஸ் இருக்குது, பாட்காஸ்ட் இருக்குது, அது எல்லா கட்சிகளும் பண்ணாங்க. ஏன் தாவேக்காது மட்டும் ஒர்க் பண்ணிச்சு அப்படின்றத வந்து நம்ம பார்க்கணும். இது வந்து எப்படின்னா ஒரு டீசென்ட்ரலைஸ்ட் அப்ரோச் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ வாட்ஸ்அப் வழியாக நான் வந்து ஒரு ப்ராட்காஸ்ட் ஓப்பன் பண்ணுறேன், அது ஒரு குரூப் ஓப்பன் பண்ண வச்சுக்கோங்களேன். இப்போ திமுக வந்து என்ன பண்ணுதுன்னா ஒரு வாட்ஸ்அப் குரூப்பை ஓப்பன் பண்ணுது, அதுக்குள்ளே 1000 பேர் இருக்காங்கன்னு வச்சுப்போங்க. ஸோ அப்போ திமுகவில் ஐடி விங்கால் நியமிக்கப்பட்ட ஒருத்தர் திமுகவை பரப்புரைக்காக ஏதோ ஒரு கண்டென்ட்டை உள்ளே போடுறாரு. அது எல்லா கட்சியும் அந்த கிளஸ்டர்ஸ் எல்லா கட்சிகளும் சேர்த்து சொல்கிறோம். திமுக, அதிமுக, நாம் தமிழர் கட்சி, பிஜேபி, எல்லா கிளஸ்டர்ஸ் உருவாக்கியிருக்காங்க, கிளஸ்டர்ஸ் உருவாக்கி அதுக்குள்ளே போடுறாங்க. ஸோ அப்போது நான் மேலேருந்து ஒன்று போடுறேன், கீழே இருக்கவங்களும் அதை பிடிச்சிக்கிறான், அதை குரூப்பில் இருக்கவங்களும் பிடிச்சிக்கிறாங்க. ஓகே, ஸோ இப்போது இப்படி வரும்போது இவங்க அதை என்ன பண்ணணும், அந்த குரூப்பில் இருக்கிறவங்க இனிமேல் தான் அதை எடுத்துகிட்டு போயிட்டு நீங்கள் மற்றவங்களுக்கு பரப்பணும். நீங்கள் எந்த குரூப்பில் இருக்கீங்க, ஒரு கட்சி சார்ந்த குரூப்பில் இருக்கீங்க. இப்போ நீங்கள் கட்சி சார்ந்த குரூப்பில் இருக்கிற ஒரு கண்டென்ட் எடுத்துகிட்டு போயிட்டு நீங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு, உங்கள் ஃபேமிலிக்கெலாம் இனிமேல் தான் நீங்கள் போடணும் நீங்கள். ஸோ அப்போது ஒரு பெரிய டிலே நடக்குது. அதில் என்ன டிலேனா, முதல்ல கட்சிக்காரர் ஒருத்தர் அவங்க டீமோட உட்காந்து பேசி இதை போடலாங்க அப்படின்னு பேசி போடுறதுக்கு ஒரு டைம், அப்புறம் இவர் எடுத்துன்னு போய் ஒவ்வொருத்தருக்காக போடணும், இது ஒரு டைம் நடக்குது. அதில் இது கன்வென்ஷனல் வாட்ஸ்அப் கேம்பெயின் மெத்தட். இவங்களும் அதே வாட்ஸ்அப் தான் யூஸ் பண்ணாங்க, டிவிகேவும். ஆனால் அவங்க வந்து என்ன பண்ணால் டீசென்ட்ரலைஸ்ட் மெத்தட், அதாவது ஒரு அட்மின் இருக்கார் அப்படின்னு சொன்னால் அவர் வந்து 1000 பேரெல்லாம் கையில் வச்சுட்டு இருக்க மாட்டார், அவர் 100 பேரை வச்சுருப்பார். அந்த 100 பேருக்கு இந்த செய்தியை பரப்புங்க அப்படின்னு ஒரு செய்தியை போட்டுருவார். இப்போது அந்த செய்தியில் வந்து போடும்போதே என்ன ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்குன்னா, நீங்கள் எப்படி வேணால் அதை மாற்றிக்கோங்க, அப்படி அந்த மாதிரி தான் கண்டென்ட். இப்போது உள்ள 100 பேர் ரிசீவ் பண்ணுறாங்க. அந்த 100 பேர் என்ன பண்ணுவான், அவன் கீழே வந்து ஒரு 10 குரூப் வச்சுருப்பான். அது வந்து அவனுடைய கல்லூரியாக இருக்கலாம், அவங்க ஃபேமிலி குரூப்பாக இருக்கலாம், ஃப்ரெண்ட்ஸ் குரூப்பாக இருக்கலாம், ஏதோ ஒன்று இருக்கும் அவங்களுக்கு. ஸோ அப்போது 100 பேர் வந்து கீழே 10 பேர் வைக்கும்போது எம்எல்ஏ மாதிரி தான் அப்படி இப்படி தனித்தனியாக போகுது. ஸோ அப்போ அட்மினோட வேலைன்றது வந்து மேலே ஒரு கண்டென்ட் 100 பேருக்கு போடுறது மட்டும்தான். ஓகே, அது கடன்னு கீழே வரும்போது கீழே எத்தனை லீடர்ஸ் வந்துட்டாங்க பாருங்கள். மற்ற கட்சிகள் குரூப்பை பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு அட்மின் தான். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மேலே ஒருத்தர் போட்டார், கீழே இந்த பக்கம் 10, அவர் 10 பேர் அப்படின்போது ஒவ்வொருத்தரும் ஓனர்ஷிப் எடுக்கிறான். ஓகே, 10 பேராக பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 100 பேர் சேர்ந்து ஒரு கண்டென்ட் வந்து வெளியில் எடுத்துகிட்டு போவாங்க. போகும்போது அது டிஸ்ட்ரிபியூட் ஆகிடுது. உங்களுக்கு எங்கே வரைக்கும் டிஸ்ட்ரிபியூட் ஆகுதுன்னா உங்கள் வீடுகள் வரைக்கும் வந்தது. ஏன்னா ஃபேமிலி குரூப் வரைக்கும் நீங்கள் வந்து மேனேஜ் பண்ணுறீங்க நீங்கள். ஸோ கட்சியில் அவங்க போட்ட அடுத்த ஒரு 10 செகண்டுக்குள்ளே வந்து உங்கள் ஃபேமிலி குரூப்புக்குள்ளே அது வந்துடும். நீங்கள் தொடர்ச்சியாக சில மீட்டிங் நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே நான் வீட்டுக்குள்ளெலாம் போயிட்டு தான் நான் வந்து இந்த தேர்தலுக்கே வந்திருக்கேன்னு விஜய் வந்து சொல்லியிருப்பார். அவர் வந்து நான் திரைப்படத்தின் வாயிலாக நான் உள்ளே வந்து உங்களை எல்லாம் ஆமாம், அப்படி தான் நானும் நினச்சேன். ஆனால் அது அப்படி இல்லை அப்படின்றது வந்து தேர்தல் அந்த பிறகு நம்ம டேட்டா. ஆமாம், தேர்தல் பிறகு அப்புறம் அந்த தேர்தல் நெருங்க எப்படி இவ்வளோ ஃபாஸ்ட்டாக பரவுது அப்படின்றத பார்க்க ஓகே, இவங்க வந்து ஏற்கனவே இதை பரவி இருக்காங்கன்னு. நேச்சராகவே சார் ஒரு சில நேரம் நம்ம ஒரு பொருளை வந்து தேடுறோம், வேற ஒரு ஆன்லைன் சென்டரில் தேடுவோம் அல்லது ஃபேஸ்புக்கில் தேடுவோம், நமக்கு அது தொடர்புடைய விஷயங்கள் அல்காரிதம் கொண்டு வந்து நிறுத்தும். அந்த மாதிரி வந்து அவங்க அந்த ரூட் அப்படின்னு ஒரு கம்பெனி அவங்களும் வச்சுருந்தாங்க, ஒருத்தர் ஒன்று வச்சுருந்தாங்க எல்லா கட்சியும். அப்போ அவங்க வந்து அல்காரிதம் சில நேரம் எடுத்துகிட்டு போச்சா, நான் சர்ச் பண்ணுறேன் விஜய் இன்னைக்கு என்ன பேசியிருக்காருன்னு அப்படி வந்துச்சா, இல்லை இவங்க பெனட்ரேட் அல்லது ஃபீட் பண்ணாங்க? அதாவது நேச்சுரல் அல்காரிதம் ஒன்று இருக்குது. இப்போ நீங்கள் வந்து இன்ஸ்டாகிராம் எடுத்திங்கன்னா அதுக்கு ஒரு அல்காரிதம் இருக்குது, ஃபேஸ்புக்குக்கு இருக்குது, யூடியூப்புக்கு இருக்குது. அது கண்டென்ட்டை பார்த்து எதை அதிகம் செய்கிறாங்க பார்த்து வந்து மூவ் ஆகுது. ரெண்டாவது அந்த அல்காரிதமை நான் வந்து பாதிக்கிறேன். ஓகே, ஐ செட் த அல்காரிதம். நம்ம வந்து அதை பண்ண முடியும். அதுக்கு வந்து இப்போ சினிமா ரிலீஸ் பண்ணுறவங்க, ப்ராடக்ட் லான்ச் பண்ணுறவங்கள வந்து அதை பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. அது ஒரு முன்கூட்டி ஒரு நரேட்டிவ் செட் பண்ணுறது. ஓகே, ஸோ அது வந்து தொடர்ச்சியாக டிவிக்கு வந்து பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. இன்ஃபேக்ட் எனக்கு வந்து நடுவில் ஒரு சந்தேகம் கூட வந்தது. விஜய் அதிகம் விமர்சித்து வந்த மீம்ஸ் எல்லாமே வந்து விஜய் கட்சியே பண்ணாங்களோ அப்படின்றது. ஏன்னா ஹீட் அப்படின்னு சொல்கிறாங்க, எதை அதிகம் பார்க்குறாங்களோ அது வந்து அதிகம் பரப்புது.
எது சமூக வலைத்தளங்கள். ஸோ இப்போது விஜய் அப்படி பார்க்க போனால் அவர் ஒரு விமர்சிக்கப்படுறார் ஒரு நடிகையோட, அவர் உடனே அதோட அவங்களோட வந்தது கூட ஒரு திட்டமிட்டது நெகட்டிவ் ஆன்டி வைரல் நம்ம எடுத்துக்கலாம். எஸ் அது வந்து அவங்களுக்கு கேம்பெயினில் ஒரு பார்ட்ன்றது என்னுடைய அசைக்க முடியாத ஒரு கருத்து. இது மட்டும் நான் ஸ்ட்ராங்காக சொல்லுவேன். இது இப்போ நம்ம எல்லாமே ரிவைஸ் பண்ணி ஆமாம் அப்படி ஸோ ரெசிப்ரோக்கல் ஆமாம் என்ன விமர்சிக்கணுன்றதையும் வந்து அந்த நான் சொன்ன அந்த டிஸ்ட்ரிபியூட்டட் வாட்ஸ்அப் குரூப்பே எடுத்துக்குவோம் எக்ஸாம்பிளாக. அங்கே அவங்க வந்து போடுறாங்க, போட்டுட்டு அடுத்து என்ன அது பதில் கொடுக்கணுன்னு அவங்க ரெடியாக வச்சுக்கிட்டு தான் போடுறாங்க. நீங்கள் இது போட்டு பதிலை ரெடி பண்ணிட்டு தான் கேள்வியை. ஆமாம் இதில் என்ன நடக்குது பாருங்கள். விஜய் விமர்சித்து ஒரு கண்டென்ட் வருது, வந்தோடனே மடமளவலன்னு பரவும்போது இதை முதல்ல யார் பரப்புவாங்க தெரியுமா? விஜய்க்கு எதிரிகள் தான் பரப்புவாங்க, மற்ற கட்சி. ஆனால் இவங்களே ஃபர்ஸ்ட் ஸ்ப்ரெட் பண்ணுறாங்க இவங்களே. ஸோ ஒரு கண்டென்ட் வந்தோடனே மற்ற கட்சிகள் வந்து விஜய் விமர்சித்து வந்துருச்சு அப்படின்னா கடன்னு பரப்புகிறாங்க. ஸோ அப்போ நேச்சுரல் அல்காரிதத்தில் நடக்கல, இவங்க வந்து ஒரு ஆல்காரிதம் வந்து செட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த ஹீட் மேப் அப்படின்வாங்க. நீங்கள் ஒரு எழுத்து மேலே திரும்ப எழுதினா பளிச்சுன்னு ஆயிரும்ல, அதுதான் ஹீட் மேப் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அப்போது இது விஜய்ன்ற பேர் மட்டும் நான் நடுவில் முதல்ல சொன்னேன். நான் விஜய்ன்ற ஒரு பேருக்கு மட்டும் மேலே வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னா வேறு எதையும் வரவிடாமல் பார்த்துக்கிட்டாங்க அவங்க. விஜய் தான் அது விமர்சித்து வருதா ஆதரித்து வருதா அப்படிலான்றது கிடையாது. யூ டாக் அபவுட் விஜய், அதுக்கப்புறம் எதாவது பேசுனா டிவிக்கேன்னு பேசு, நான் இன்னொரு லீடர், என்னோடய கட்சியோட கொள்கை இது. சரி, இப்போது நம்ம வந்து அவருடைய ஃப்ரெண்டு, அதாவது திரிசா அவர்களோட வெளியே வந்தார், அவங்க கூட ரியாக்ட் பண்ணுறாங்க. அப்போ விஜய் அவர்கள் கூட ரியாக்ட் பண்ணாமல் இருக்கிறது கூட அதுவும் பிளான்டு தான் நீங்கள் சொல்லுங்கள். ஆமாம், டாக் லெஸ் மோர் விஜய். விஜய் வந்து அதாவது லெஸ் விஜய் மோர் டாக், லெஸ் விஜய் மோர் டாக், இதான் வந்து விஷயம். விஜய் வந்து ரொம்ப பேச மாட்டார், ரொம்ப வெளியில் வர மாட்டார். ஆனால் அவர் பேசுறது வந்து உடனே செய்தி ஆயிரும்.